ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிருக்கோன்னா குருவாயூர் தான் மக்களே போயிருக்கோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குருவாயூர் போகிறேன். கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. ஆக்சுவலி எங்களுக்கு ஜாதகத்தில் இன்னும் குழந்தை இல்லை. ஸோ அதனால் ஒரு டைம் குருவாயூர் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் குருவாயூர் போயிருந்தோம். அங்கே குழந்தை கிருஷ்ணர் தானே வச்சுருக்காங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சு மக்களே. இது குருவாயூரில் நிறைய ஸ்ட்ரீட் கடை இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அவங்களோட அந்த கேரளா சாரீ அந்த டைப்பில் சுடிதார்ஸு குர்த்திஸு அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் டு குருவாயூர் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் போட்டிருக்கு. ஆனால் 4.5 மணி நேரம் ஓட்டினோம். ஏன்னா ரோடு எல்லாமே நடுவில் நோண்டி போட்டிருந்தாங்க. நிறைய ரோடு பிளாக் ஆகிருந்துச்சு. பார்த்து போகிறவங்க பார்த்து போயிட்டு வாங்க. அந்த மாதிரி தான் 4.5 hours ஆயிடுச்சு. நடுவில் டோல்கேட்டுக்கே பார்த்திங்கன்னா 250 rupees என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஊர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேரளா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். இந்த குருவாயூருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னா இங்கேருந்து மார்னிங் 10 மணிக்கு கிளம்பி அங்கே போயிட்டு அங்கே ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தேன். அங்கே ரூம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 3 o'clockலேருந்து அடுத்த நாள் 12 o'clock வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் 3 o'clockனால காலையில் 10 o'clock கிளம்பி போனோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே தான் மக்களே ரூம் போட்டிருந்தோம். இங்கே இந்த சைட் பாருங்களேன், நடந்து போயிட்டுருக்கேன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே ஒரு கடை இருந்துச்சு. இந்த கடையில் தான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அந்த அம்மா ஹோட்டலில். சுமாராக இருந்துச்சு, ஓகே தான். அதுக்கப்புறமா ஈவினிங் தான் குருவாயூர் சாமியை பார்க்க போயிருந்தோம். ஸ்பெஷல் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 பேர் போனீங்கன்னா 4500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. ஈவினிங் பார்த்திங்கன்னா சாமியை பார்க்க போனோமா. ஆக்சுவலி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 4 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு 5 o'clock மேலே குளிச்சுட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு சாமி கோயிலுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, ஆக்சுவலி வேஷ்டி தான் கட்டணும் ஜென்ஸு. உள்ள சாமிக்கிட்ட போகும்போது ஷர்ட் கழட்டிடணும். லேடிஸ் சுடிதார், அதுக்கப்புறமா சாரீ, ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம். நான் சுடிதார் தான் மக்களே போட்டிருந்தேன். ஸோ அதனால் ரூமில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு நீட்டாக 5 o'clock கிளம்பணும். இங்கே நடந்து வர்றதுக்கு அங்கேருந்து 1 kilometer, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 kilometerக்கு நடந்து வந்துட்டு அப்புறம் 5:30 மணிக்கு லைனில் நின்னோம். உள்ள சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெல்லாம் பார்த்துட்டோம் மக்களே. 8 மணிக்கு பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நைட்டு தான் பார்த்தோம். அடுத்த நாள் மார்னிங் தான் நாங்கள் போய் அப்புறமா அங்கே திங்ஸ் எதுவுமே வாங்கலை. சாமியை பார்க்குறக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறம் தான் திங்ஸ் வாங்குறதுக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா லைனில் உள்ளே போட்டுடுறாங்க, நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. வெளியில் எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட நீங்கள் உள்ளேருந்து டோக்கன் வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லைனில் உட்காந்துக்கலாம் மக்களே. காலையிலலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. சண்டே, நாங்கள் சாட்டர்டே போனோம். 2 மணி நேரத்தில் நாங்கள் தான் பார்த்துருப்போம் போல். 2-2.5 மணி நேரத்தில் ஃப்ரீ தரிசனத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைமு அவ்வளோவா கூட்டம் இல்லை. எங்களுக்கு ரொம்ப லக்காயிருச்சு. ஃப்ரீ தரிசனம்லாம் 5 hours ஆகுமாம்மா சாமியை பார்க்குறதுக்கு. மற்றபடி ஸ்பெஷல் என்ட்ரியில் போனீங்கனாலே 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க. சண்டே சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. நடுவில் கல்யாணமும் நடக்குது. காலையில் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க, அவ்வளோதான் கல்யாணம். நம்ம இதிலலாம் எவ்வளோ என்ன சொல்கிறது கிராண்டாக பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் அந்த ஓமகுண்டத்தில் உட்கார வச்சு ரொம்ப இது பண்ணி பண்ணுவாங்க. டக்குன்னு தாலி கட்டிடுறாங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் போயிடுறாங்க. அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் அந்த அடப்பிரதம் காலையில் 6:30 மணிக்கே நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கன்னா தான் 12 மணிக்கு தருவாங்களாம்மா. எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் அப்புறம் மார்னிங் கொஞ்சம் நேரம் போயிட்டு சும்மா சுற்றிட்டு சாமியை பார்க்கலான்னு நினச்சோம். காலையில் லைன் இன்னும் பார்க்க முடியாது. நைட்டே பார்த்தனால காலையில் சும்மா அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணுன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் மக்களே தங்கணும். ஹோட்டல் பங்கஜ் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இதுதான் எங்களோட ரூமு. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபா தான் மக்களே. 1000 ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல ரூமா? ஆக்சுவலி நான் ஏசி ரூம் தான். அதனால நைட்டெலாம் கொஞ்சம் குளிராக தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக பெரிய கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க. பெட்டு, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் 2 சோஃபா, ஏசி இருக்குது. ஆனால் நாங்கள் நான் ஏசினால் யூஸ் பண்ண முடியாது, ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் இது ரெஸ்ட் ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. இந்த ஹோட்டல் தான் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு மக்களே. நீங்களும் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் புக் பண்ணி பாருங்கள்.